பிள்ளையாரை நாம் வாதாபி கடவுள் என்று சொல்கிறோம். நம்ம சொல்லல, இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் நம் வீட்டிற்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாரை எல்லா நிகழ்ச்சியிலும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு கணபதியை நாம் என்ன பண்றோம், வாதாபி கடவுள் என்கின்ற பெயரில் கடந்த 50 ஆண்டு காலமாக இங்கே ஆட்சி செய்கின்றவர்கள் கடவுள் இல்லை என்ற ஒரு கோட்பாட்டுடன் நம் தமிழர்கள் வணங்கிய கடவுள் ஏது, அந்த கடவுளின் வரலாறு என்ன என்பதை இதுவரை சொல்லாமல் ஆரியம் தங்களது புராண கதைகளை இன்று வரை இணையங்களில் பரப்பிக் கொண்டிருக்கிறது. 655 7ஆம் நூற்றாண்டில் நடந்த போர் வாதாபி போர். எங்க ஊர் பிள்ளையார் பற்றி பாத்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு புடைப்பு சிற்பம். சொல்லப்போனால் உலகின் முதல் சிற்பம் பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் தான் முதல் சிற்பம். உலகின் முதல் பிள்ளையார் சிற்பம் பிள்ளையார் பட்டி. அப்படி என்றால் இந்தியவனம் பக்கத்தில் சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் அதே 5ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியை வட்டை வைத்துடன் கூடிய ஒரு பிள்ளையார் இருக்கு. அதுவும் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்படி என்றால் 7ஆம் நூற்றாண்டு வாதாபி போருக்கும் 5ஆம் நூற்றாண்டு எங்க ஊர் பிள்ளையார் கோயிலுக்கும் சம்பந்தம். அப்ப நம்முடைய வழிபாடு என்பது அதற்கு முன்னரே இருந்திருக்கிறது. சரி, வடநாட்டு கடவுள் சொல்றானே இருக்கிறவங்க நான் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பல மாநிலங்கள் வட மாநிலங்கள் போனேன். அது ஹரித்வாரா இருக்கட்டும், ரிஷிகேஷா இருக்கட்டும், அலகாபாத்தாக இருக்கட்டும், காசியாக இருக்கட்டும், எங்கேயுமே பிள்ளையாருக்கு என்று வடநாடுகளில் எங்கும் ஒரு கோவிலோ ஒரு சிலையோ கிடையாது. ஐயா டெல்லியிருந்து வந்திருக்கீங்க, வடநாடுகளில் எங்கேயும் பிள்ளையாருக்கு ஒரு தனி கோவில் கிடையாது. நம்ம ஊர்ல பிள்ளையார் கோயில் இல்லாத ஊர் இருக்காது. அப்ப எப்படி இங்க உள்ள வடநாட்டுக்காரன்னு சொல்றான் பிள்ளையார? பாலகங்காதர திலகர் தன்னுடைய சுதந்திர போருக்கு இங்கிருந்து கொண்டு போன பிள்ளையாரை சமணர்கள் வணங்குகிறார்கள். அது பாம்பையும் குஜராத்தும் மகாராஷ்டிரம் குஜராத்தும் ஒரு மாநிலமாக இருந்த பொழுது அங்கு சென்றதால் அங்கு மட்டும் சில விநாயகர் கோவில் இருக்கிறது தவிர வட மாநிலங்களில் எங்கும் பிள்ளையார் கோவில் கிடையாது. பிள்ளையார் என்பது நம்மளுடைய மூல வழிபாடு. இப்ப நான் இந்த பழந்தமிழர் வழிபாட்டுக்கு போறேன். பழந்தமிழர் திணை சார்ந்த தெய்வங்கள் இருக்கின்றன. திணை சார்ந்த கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சியில் நம்ம முருகர் வந்துடுறாரு, முல்லைகள் திருமால் வந்துடுறாரு. அப்ப முல்லைகள் திருமால் அப்படின்னா பாக்குறோம், நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியமா இருக்கட்டும், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், அங்கே போய் பாக்குறோம் நம்மளுடைய மற்ற சாமி சிலைகளை விட அதிகமாக இருப்பது திருமாலுடைய சிலை. அதாவது தொல்லியல் துறை சார்ந்து எடுக்கப்பட்ட பல பழங்கால சிலைகள் அதிகமா எங்க இருக்கும்னா நம்ம சிவன் லிங்கத்தை விட அதிகமாக திருமால் சிலைகள் இருக்கும். அப்ப இந்த திருமாலை நம்ம மறந்துட்டோம். என்ன பண்ணிட்டோம், அது ஒரு ஆந்திரர்களுடைய நம்மளுடைய பழந்தமிழர்கள் காலங்காலமாக கொண்டாடி வந்த ஒரு திருமால் இன்று ஆந்திரர்களுடைய அடையாளமாக மாறிடுச்சு. நம்மளும் என்ன பண்றோம், நம்ம சைவம் வைணவம் பிரிஞ்ச உடனே என்ன பண்றோம், நாம சிவனை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பழந்தமிழர் வழங்கிய திருமாலை விட்டு விட்டோம். மேல குறிஞ்சியில முருகனை கும்பிடுறோம், அடுத்து திருமாலை கும்பிடுறோம், அடுத்து மருத நிலத்தில் இந்திரன் சொல்லிட்டு ஒரு கடவுள். அந்த இந்திர வழிபாடு நம்மிடையே இப்ப இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. அடுத்து கீழே போறோம், நெய்தல் கடல் சார்ந்த பகுதிகளை வர்ணனை கும்பிடுறாங்க. இது தொல்காப்பியத்துல சொல்லப்பட்ட 4 திணை கடவுள். சரி, சிலப்பதிகாரத்தில் இடப்பட்டதான சிலப்பதிகாரத்துல பாலையில் ஒரு திணையில குற்றையை கொண்டு வராங்க. அப்ப நாம் பழந்தமிழர்கள் கும்பிட்ட முக்கிய 5 கடவுள் முருகன், திருமால், இந்திரன், வர்ணன், சொற்றல். இப்ப நம்ம இதுல இந்த வர்ணனை விட்டுருங்க, இந்திரன் எங்க போனான்னு தெரியல இல்லையா? இப்ப நம்ம முக்கியமான ஒரு சொல்லுக்கு வர்றீங்க. இந்திரனுடைய வாகனம் யானை, வெள்ளை யானை. இந்திரன் யார் என்று கேட்டால் தேவர்களுடைய பதி. பிள்ளையார் யாரு? தேவகணங்களின் பதி. ஆக 2 பேருமே ஒரே தலைவராக சுட்டிக்காட்டப்படுகிறார்கள். தேவலோகத்தில் தேவர்களின் பதியாகவும் இந்திரன் சுட்டிக்காட்டப்படுகிறார், அதே தேவகணத்தின் பதியாக விநாயகரும் சுட்டிக்காட்டப்படுகிறார். அப்ப இந்த இந்திரனுடைய வாகனம் வெள்ளை யானை. சிலப்பதிகாரத்துல புகார் காண்டத்துல 7 கோட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அது அமரதர் கோட்டம். அதாவது இந்திர விழா காவையிருக்க ஊர் அப்படிங்கிற ஒரு பகுதியில இந்திர விழா என்பது நம்மளுடைய பாண்டிய நாட்டிலாக இருக்கட்டும், சோழ நாட்டிலாக இருக்கட்டும், ஒரு அரசு விழாவாக பல ஆயிரம் ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட ஒரு விழா இந்திர விழா. இப்ப அந்த இந்திர விழா நம்மகிட்ட இல்லாம போயிடுச்சு. அது எப்படி மருவியது என்கின்ற ஒரு காரணத்தை இங்க சொல்ல விரும்புகிறேன். அந்த தேவலோகத்தில் கற்பக மரம் என்றால் வேண்டியதை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் என்று சொல்லுவார்கள். எது கற்பக மரம் என்று கேட்டால் பனை மரம்.
பனைமரம் தேவலோக மரம் என்று போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த மரம். அந்த தேவர்கள் அமர்ந்து அந்த கற்பா கோட்டம் என்பது பனைமரம் நிறைந்த பகுதியில் அமர்ந்து வணங்கினால் வேண்டியது கிடைக்கும் என்று பொருள் சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கற்பக கோட்டம் எங்க ஊரு பிள்ளையார்பட்டி. நீங்க பிள்ளையார்பட்டி பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய வயல்வெளியில அதிகமான பனைமரங்கள் இருக்கும். அதன் நடுவே எங்க ஊர் சிற்பி என்ன பண்ணிட்டாருன்னா, முதலில் வரைந்தது, நீங்க போய் அப்புறமா பாருங்க, பிள்ளையார்பட்டி பிள்ளையாருக்கு வந்து இந்த 4 கைகள் இருக்காது, மனித உடல் யானை தலை இருக்காது. ஒரு யானையை அமர வைத்தால் எப்படி இருக்குமோ அதே தோற்றத்துடன் தான் இருக்கும். தெளிவா தெரிஞ்சுக்கங்க, போய் பாருங்க. கை யானை கை தான் இருக்கும். யானை அமர வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு புடைப்பு சிற்பத்தை இந்த ஊர் பிள்ளையார்பட்டி ஒரு சிற்பி அங்கே புடைப்பு சிற்பமாக செதுக்கி வைத்தான். அதுதான் பிற்காலத்தில் பிள்ளையாராக மாறியது. அந்த பிள்ளையார் வழிபாடு என்பது என்னுடைய ஆய்வினை பொறுத்தவரை ஒரு இந்திர வழிபாட்டு முறை. இந்திரனை சிற்பமாக செதுக்காமல் இந்திர வழிபாட்டினை, அதாவது அந்த இந்திர விழாவில் ஒரு காட்சி இருக்கிறது. அந்த கற்பக மரத்தில் வெள்ளை கொடிய வெள்ளியானை கோட்டம் என்கின்ற ஒரு கோட்டம் சிலப்பதிகாரத்திற்கு பெரிய இருக்கிறது. அந்த வெள்ளியானை கோட்டத்தில் முக்கியமான விழா என்பது கற்பக மரத்தில் வெள்ளையானை கொடியை ஏற்றுவது. அந்த வெள்ளையானை தான் இங்கே சிற்பமாக செதுக்கப்பட்டு அது ஆரியத்திற்கு சென்று யானை தலை மனித உடல் என்று நடனமாடும் பிள்ளையார் வரை இன்னைக்கு வந்துருச்சு. அதனால் நான் சொல்கின்ற இந்த புதிய கருத்தினை இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தணும். நம்ம எதுக்காக சொல்றோம்னா, இப்ப நீங்க சிவன் கோயில், இப்ப நான் ஒரு சுற்றுலா தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். மலேசியா இருந்து வரவங்க கூட கேட்பாங்க, நீங்க என்னங்க ஒரே சிவன் கோயிலா காட்டுறீங்க, எல்லாம் ஒரே மாதிரி சிவனா இருக்கு, உள்ள போய் பிடிக்கல அப்படின்பாங்க. ஏன்னா ஒரே சிவன் தானேங்க, எல்லா கூட்டமா இருக்கு, நாங்க போய் வருஷம் போறோம், கடைசியா பார்த்தா சிவன் தான் இருக்காரு அப்படின்னு. நான் சொல்லுவேன், எல்லாம் ஒரே சிவன் கிடையாது. அங்க கீழே இருக்கிறவங்க ஒரு பழம்பெரும் சித்தர்கள். நீங்க எல்லாரையும் சிவனா பார்க்காதீங்க. அது நீங்க அண்ணாமலையாருக்கு போனா கீழே அண்ணாமலையார் சித்தர் படுத்திருந்தாரு. இல்ல ஒரு மன்னர் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்காக கட்டப்பட்ட கோவிலாக இருக்கும். ஏன்னா சிவன் என்பது நாம் வணங்குகின்ற இப்ப ஐயா இருக்காங்க, முன்னேறியா இருக்காங்க. ஐயா 100 ஆண்டு காலம் வாழ்ந்து மறைந்த பின்பு அவருக்கு வைக்கப்பட அவர் போட்டோ இங்க வைக்க மாட்டோம். அவருடைய தலைமாட்டில் சிவலிங்கத்தை வைத்து வணங்கணும் ஐயா ஆசைப்படுவீங்க இல்லையா? இப்ப சிவலிங்கம் என்பது நாம் முன்னோர் சித்தர்களும் மன்னர் பெருமக்களும் மறைந்த பின்பு அவர்களுக்கு வைக்க கட்டப்பட்ட ஒரு, அதாவது சோழ மன்னர்கள் 2 செஞ்சாங்க. ஒன்று பள்ளிப்படைனா போர் களத்தில் ஒருவர் இறந்து அங்கே ஒரு நினைவாலயம் கட்டுவா, அதுக்கு பேர் பள்ளிப்படை. அவருடைய நினைவாக தன் தந்தைக்கு கட்டப்படுகின்ற கோயில் வந்து ஆலயம். அப்படி சில கோயில் மட்டும் சொல்லிட்டு ஒரே முடிச்சுக்கிறேன். பிராந்தக சோழன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி ஒரு 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவன். அவன் தன்னுடைய தந்தைக்கு ஆதித்த சோழனுக்கு எங்க பண்றான்னா, காளகஸ்தி அருகில் ஒரு ஊர்ல ஒரு பள்ளிப்படை கோயில் கட்டுறாரு. இன்றைக்கு அந்த கோயிலோட பேர் என்னாச்சு தெரியுமா? ஆதித்தேஸ்வரர். சமணர்கள் என்ன ஆயிடுச்சு, அங்க போய் கும்பிடும் பொழுது இது நம்முடைய தாத்தனுடைய வரலாறு இங்க சொல்லப்படல. எல்லா கோயில்களுமே அது இன்னைக்கு சமர்க்கிருத கடவுளாக ஆதித்தேஸ்வரர் ஆயிடுச்சு. அடுத்து அதே பிராந்தக என்ன பண்றாரு, நம்ம திருவாலந்தூர் ஊருக்கு பக்கத்துல அவருடைய நினைவா ஒரு கோயில் கட்டுறாரு. அந்த கோயில் இன்னைக்கு இருக்கு. அது வந்து ஆலயம். அங்க கட்டினது பள்ளிப்படை, இங்க கட்டினது ஆலயம். அந்த ஆலயத்துக்கு பேர் இன்னைக்கு பிரம்மபுரீஸ்வரர். அப்ப மக்கள் பேர் கும்பிடுவோம், எப்படி கும்பிடுறான்? பிரம்மபுரீஸ்வரா. அப்ப என்ன நம்முடைய வரலாறு, நம்முடைய வரலாறு இங்க காணாம போகும். அடுத்து ராஜராஜ சோழன் தன் தன்னுடைய தாத்தா பாட்டனாருக்கு அரிஞ்சய சோழனுக்கு வேறொரு பக்கத்துல ஒரு கோயில் கட்டுறாரு. இன்னைக்கு அந்த கோயில் வந்து எப்படி கேட்டா, சமஸ்கிருதத்துல மந்திரம் பாடக்கூடிய அரிஞ்சீஸ்வரர் அப்படின்னு மாறிடுச்சு. இன்னொரு பேரு சோழீஸ்வரர் இருக்கு அந்த கோயில் வேலூர் பக்கத்துல. அடுத்து விருதுநகர்ல வீரர் கோயில் கட்டியிருக்கிறாரு, பள்ளிமரங்கிற ஊர்ல. ராஜேந்திர சோழன் தன்னுடைய சிற்றன்னைக்கு பஞ்சமா தேவிக்கு, வானவமா தேவிக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு பேர் இன்னைக்கு ராமலிங்க சுவாமி கோவில். சிவாலயம் தான். நீங்க போனீங்கன்னா மிகப்பெரிய சிவன் இருக்கும், சிவாலயம் தான். நம்ம தேவாரம் முறையில கும்பிடுறோம். ஆனா அங்க இருக்கிறவங்க யாரு? நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய சித்தர் பெருமக்கள், மன்னர் பெருமக்கள், வாழ்ந்து மறைந்தவர்கள், ஞானிகள். அடுத்து திருவலஞ்சுடியில
சோழ மன்னர் கட்டின ஒரு கோயிலுக்கு பேரு, ஒரு சோழ மன்னர் குடும்பத்தார் கட்டின கோயிலுக்கு பேரு இன்னைக்கு என்ன பேருன்னா சர்வதீஸ்வரர். அங்க போய் என்ன பண்றான், நாகசூலமே இருந்துட்டு இருக்கலாம். உள்ள இருக்க நம்ம தாத்தா பத்தின கதை இங்கே கிடையாது. அடுத்து இது நிறைய இருக்கு, சொல்லிட்டே போலாம். எதுக்கு சொல்றேன்னா, நீங்க விக்கிபீடியாவை தொடங்க, ஒவ்வொரு சிவனுக்கும் ஒரு புராண கதை. பிரம்மன் தோன்றினான், சிவன் ஆடினான், தாண்டவம் ஆடினான், காட்சி அளித்தார். அப்ப ஒவ்வொரு சிவனாலயமும் ஒரு வரலாற்றை சொல்கிறது. அந்த வரலாறு எதுவுமே இன்று வரை மீட்கப்படவில்லை. அதை யார் மீட்க போறார்? நம்ம கடவுள் இல்லைங்கிற பேர்ல ஒரு 50 ஆண்டுகள் ஆட்சியாளர்கள் நம்ம கும்பிட்ட கடவுள் எதுனே சொல்லாம ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளும் போய் என்ன பண்றோம், நம்ம இல்ல நம்ம மக்களும் போய் எல்லாத்துக்கும் ஒண்ணுமே வரலாறு கும்பிடுறானே. உள்ள இருக்கிற நம்ம தாத்தான்னு கும்பிடலாம்ல. இப்ப நீங்க பராந்தக சோழன், அவர் 50 ஆண்டு ஆட்சி பண்ணாரு. அதுக்கு பிறகு இந்த ராஜராஜ சோழன் தன்னுடைய தாத்தனுக்கெல்லாம் கோயில் கட்டுவாரு. அப்ப இந்த பராந்தக சோழனுக்கு கோயில் கட்டிருப்பாங்கல்ல, கண்டிப்பா ராஜராஜ சோழன் கட்டிருப்பாருல்ல. பராந்தக சோழன், பிரகத சோழன், பிரகதீஸ்வரர் ஏன் இருக்கக்கூடாது? பிரகதீஸ்வரர் பாலம் நம்ம சொல்றோம், வெறும் சிவன் கோயிலா அதை பாக்குறோம். பிராந்தக சோழன் கட்டியிருக்காரு. வரலாறு புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே தன் தந்தைக்கும் தாய்க்கும் கோவில் கட்டுறாங்க. பிராந்தக சோழன் மரணிச்சு கூட ராஜராஜ சோழன் வராரு. அவர் பிராந்தக சோழனுக்கு கட்டிய கோவில் எங்க? இன்னொரு சந்தேகம் எனக்கு இருக்கு. அப்ப ராஜேந்திர சோழன் தன் சிற்றன்னைக்கு ஒரு பெரிய கோவில் கட்டியிருக்காரு. அப்ப தன்னுடைய தந்தை ராஜராஜ சோழனுக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு லிங்கம் கிடைந்து பாத்துருக்கோம், நெட்ல பார்ப்போம், ஒரு லிங்கம் கிடைக்குது ராஜராஜ சோழனுடைய நினைவு கூட கட்டாம இருக்காங்க. எப்படி ராஜேந்திர சோழன் ஒரு உலக ஆண்டவர், பாட்டனுக்கு சிற்றனுக்கு கோயில் கட்டினாங்க, தன் தகப்பன் ராஜராஜ சோழன் கோயில் கட்டி வர மாட்டாரா? அந்த கோயில் இருந்தா எங்க இருக்கும் நினைக்கிறீங்க? என் ஆய்வை பொறுத்தவரை அது கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய சோழீஸ்வரர் கோயில் நிச்சயமாக ராஜராஜ சோழனுடைய ஒரு ஆலயமாக, ஒரு சீவசமாதி, ஒரு அவர் நீதியாக சொல்லப்போனா அடக்கம் செய்தது. எனக்கு எல்லாம் காவிரி ஆற்றங்கரை கட்டப்பட்ட கோவில்.